தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 5 மாநிலங்களோட சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தற்போது நிறைவடைஞ்சிருக்கு. இது முடிஞ்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறதும் தற்போது வெளியாகி இருக்கு. பல்வேறு செய்தி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற முடிவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பா இந்த டிஸ்கஷன் அமைய இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட தி டிபேட் எடிட்டர் மனோஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அபர்ணா மற்றும் சுல்தானும் நம்மளோட இருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல என்னென்ன தகவல்கள் வெளியாயிருக்கு, யார் திரும்பவும் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்களை இந்த டிஸ்கஷன்ல நம்ம விவாதிக்கலாம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். நிறைய நிறுவனங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. நீங்க எந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. மெஜாரிட்டியா பார்க்கும்போது டிஎம்கே தான் திரும்பவும் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. பட் நம்ம பார்த்ததுலயே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா. நம்ம லாஸ்ட் வரைக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்துருக்காங்க, பீப்புள்ஸ் பல்ஸ் கொடுத்துருக்காங்க, சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், அக்னி, மேட்ரிஸ், ரிப்பப்ளிக், அப்புறம் ஓட் வைப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள், ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள்ஸ் பல்ஸ், சாணக்யா இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 2021 எலெக்ஷனில் என்ன மாதிரியான நம்பர்ஸ் நமக்கு ரிசல்ட்ஸாக கிடைச்சதோ அந்த நம்பர்ஸை தான் இந்த முறையும் கொடுத்துருக்காங்க. லைக் 125லேருந்து 140 சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை 145லேருந்து 160 சீட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் டிஎம்கேக்கு மேஜராக கிடைக்கும். டிஎம்கே வின்னிங் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏடிஎம்கேக்கும் அதே தான் 65 to 80 இருக்கட்டும், இல்லை 50 to 65 இருக்கட்டும், இந்த நம்பர்ஸ் எல்லாமே அந்த மார்ஜினில் தான் வருது. பட் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ஆக்சிஸ் மை இந்தியா மனோஜனா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஒரு மாதிரி ஷேக்கன் ஆகிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மனோஜனா ரொம்ப ஷாக் ஆகி தான் உட்காந்துருக்காரு. சொல்லுங்கள். ஷாக் ஆகி தான் உட்காரல. ஸோ ஆக்சிஸ் மை இந்தியா தாவேக்காவுக்கு ஒரு எட்ஜு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பார்ட்டியாக அவங்க பெரிய கட்சியாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த நம்பர் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தாவேக்காவில் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் அவங்க வாங்குவாங்கன்றது அவங்க நம்புகிறாங்க. நமக்கு அதில் மாற்று கருத்துகள் இல்லை. ஏன்னா எங்கே போய் கேட்டாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன், தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டேன் மக்கள் சொன்னாங்க. அப்படி பார்த்தா 234 தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கலாம். 233 தான் போட்டியே போட்டாங்க. ஆனால் ஏன்னா அது அவங்க சொல்கிறது வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாமில் சேர்த்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் எடுத்து அதை தாவேக்கா அவ்வளோ பெரிய நம்பர்னு சொல்லியிருக்கதா நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்திருந்தால் மேபி கம்மியாக வந்திருக்கும். பட் சோஃபார் இந்த எக்ஸிட் போல்ஸில் எனக்கு பெரிய மாற்று கருத்துக்கள் உண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர்ஸ்ன்றது இருக்குது, சாம்பிள் நம்பர்ஸ்ன்றது இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு வந்த உடனே அவங்க எடுக்கிறாங்க. எவ்வளோ பேர் சரியாக பதில் சொல்லியிருப்பாங்க, இல்லை எவ்வளோ பேர் வெரைட்டியாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போலாம் மைக்கை நிட்டிங்கன்னா நிறைய பேசுகிறது யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ எது கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுறாங்க. ஓட்டு போடுற மற்றவர்கள்லாம் பதில் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ என்ன மாதிரி வெரைட்டியாக எடுத்தாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் எஜுகேஷன் வைஸாக, ஜாப் வைஸாலாம் எடுத்தேங்கிறாங்க. அந்தளவுக்கு டைம் இருந்திருக்குமா, அதுவும் எக்ஸிட் போல் அந்தளவுக்கு டைம் எடுத்திருக்க முடியுமான்றது ஒரு டவுட் இருக்குது. பட் ஸ்டில் ஃபியூ டிஎம்கேக்கு எட்ஜ் தராங்க, ஃபியூ ஏடிஎம்கேக்கு எட்ஜ் தராங்க. ஒரே ஒரு சர்வே மட்டும் தாவேக்காவுக்கு எட்ஜ் தராங்க. பட் மூட் ஆஃப் டிஎன் என்னவா இருக்குது அப்படின்றதுலேருந்து நம்ம இந்த எக்ஸிட் போல் அணுகணும் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் சொல்கிற எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் சும்மா அந்த ஆளுக்கு ஒரு இந்த கம்மாக்கரில் உட்காந்துருக்கலாம் கருத்து கணிப்பு சொன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி போய் இல்லை அதே மாதிரி தான் நடக்குது. ஏன்னா 2016லேயுமே எல்லா எக்ஸிட் போலுமே திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியாது. இந்த வந்துட்டேன் அப்படின்னு வைக்கோடையில் அதே மாதிரியே தான் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறப்ப விஜய் ஃபேக்டர் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். பிற கட்சிகள் நம்பர் சொல்கிறாங்க. அது நாம் தமிழரை சொல்றாங்களா இல்ல சசிகலா கட்சி? நாம் தமிழரை யாருமே சொல்ல மாட்டாங்க. பிற கட்சிகள் சொல்றாங்க. பிற கட்சிகள் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு இது பண்ணி பார்த்தேன், ஒரு சீட் வருன்றாங்க. பிற கட்சிகள்ல 6 சீட் வரையா எடுப்புன்றாங்க. அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு பொதுவா எல்லா கருத்துக்களும் பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல தாவேக வராங்க. எல்லாரும் பங்கேற்ற முதல் தேர்தல்லையே டபுள் டிஜிட்ல வராங்க. இந்த ஒரே ஒரு கருத்து கணிப்புல மட்டும்தான் ஓட் வைப்ல மட்டும்தான் 4ல இருந்து 10 சீட்டு கீழே வராங்க. அது நம்பி மேக்சிமம் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசப்பட்டுச்சுன்னா ஒரு 5 சீட்டு கீழே வருவாங்க, இல்ல பெரம்பூர்ல விஜய் வின் பண்ணுவாரு, இல்ல திருச்சி கிழக்குல அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. 2 சீட்டு 3 சீட்டு. ஆனா வர கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கருத்து கணிப்புல 80 சீட்டுன்றாங்க, 30ன்றாங்க, 40ன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையில நம்பகத்தன்மை இருக்குமான்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு.
அதே மாதிரி இந்த ஓட் வைப் அவங்க வெளியிட்டிருக்க கருத்து கணிப்பு முடிவுகள்ல அதிமுக 114 இருந்து 124 சீட்ல வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் 4ல இருந்து 10 சீட்டுகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பையும் சொல்லியிருக்காங்க. ஆனா களம் அதற்கு ஏற்றாற்போல் இல்லை அப்படிங்கிறதான நம்ம கடந்து வந்த விஷயங்களை வச்சு பார்க்க முடியுது. இல்லை, கடந்து வந்த விஷயம்னா இப்போ நமக்கு யாரை தெரியும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, முதல்ல மீடியாக்கள் வந்து போய் சந்திக்கிற, இல்லை மீடியா ஒர்க் பண்ணுறவங்க போய் சந்திக்கிற ஆட்கள் யாருன்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அதிகபட்சம் யாரை சந்திப்போம்? நம்ம வயது ஒத்தவர்களை சந்திப்போம். அதுதான் இயல்பாக நடக்குது. அப்போ அவங்களுக்கு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? டிவிக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஈர்க்கிற கட்சியாக இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பில்டப் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. யாரை கேட்டாலும் தாவேக்கான்னு சொல்கிறாங்க, எல்லாருமே தாவேக்கா ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து தாவேக்கா தான் எங்கள் சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படின்றப்ப ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து அப்போலேருந்தே பில்ட் பண்ணுறாங்க தாவேக்காவுக்கு தான் அப்படின்றது. ஏன்னா இங்கே மெஜாரிட்டி இந்த பில்டப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில், பர்டிகுலர்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கூட குறைவு தான், யூடியூப் மாதிரி இடங்களில் வர்றதில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா தாவேக்கா, இப்போ நீங்கள் ஒரு திமுக காரர் இருக்கலாம், ஒரு கடந்த 2 நாளாக தாவேக்கா ஆட்சி அமைக்கும், தாவேக்காவுக்கு தான் பெரிய மதிப்பு இருக்கு, இங்க விஜய்னு போடுங்க, நீங்க அதை மட்டும் போடுங்க, எத்தனை லைக்ஸ் வரும் பாப்போம். இப்போ ஆக்சஸ் மை இந்தியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ சாம்பிள்ஸ் வச்சு என்ன மாதிரியான எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 44,000 சேஞ்ச் அவ்வளோ பீப்புள்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அதை வச்சு கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்கக்கூடிய இடத்துல வெறும் 44,000 பேர்கிட்ட எடுத்து இந்த சர்வேவை வச்சு இதுதான் எக்ஸிட் போல் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தீர்மானிக்கிறதுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அது என்னன்னா இது எல்லாமே இதை நம்பர்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இவங்க வந்து எகைன் நான் சொன்ன மாதிரி எங்கெங்கே போகிறாங்க, யாரை சந்திக்கிறாங்க, எப்படிப்பட்ட பீப்புள் இவங்களுக்கு கற்று கொடுக்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வர்றப்போ நீங்கள் வந்து பர்டிகுலர் எக்ஸிட் போல் மாதிரியான விஷயத்தில் ஒரு பொறுமையே இருக்க முடியாது. ஏன்னா அந்த நாளுக்குள்ளே எடுத்தாகணும், நீங்கள் உடனே எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அடுத்த நாளே போடுற மாதிரி இருக்குன்ற ஒரு அர்ஜி இருக்கும். ஆனால் 40,000 பேருன்றது நல்ல நம்பர் தான், அதை வச்சு ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வர முடியும். ஆனால் வெரைட்டி ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் வந்து வெவ்வேறு விஷயத்த சொல்லுது பாருங்கள். இப்போது எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு மூடுக்கு ஒரு சொல்லுதுன்னா நம்ம அதை நம்பலாம். இப்போது அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆட்சி வேணும்னு தான் அர்த்தம், ஒவ்வொருத்தரும் ஒன்று விரும்புகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இது ஆவரேஜ் என்னவா இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு டிரெக்ஷன் தானே போகணும் இந்த ஆவரேஜ். ஆனால் இந்த ஆவரேஜ் எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இந்த ஜேவிசியும் ஒரு போல் இருக்குது. அந்த போல் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு வந்துச்சு, அதாவது எலெக்ஷன் முன்னாடி இருந்து இங்கே அதிமுக என்டிஏ கூட தான் பெரும்பான்மை, இன்னைக்கு அதான் சொல்லியிருக்கு. ப்ரீ போல்லே அதான் சொன்னாங்க, இப்போ எக்ஸிட் போல்லே அதான் சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீனியன் போல் என்ன இருந்திருக்குமோ அதை வந்து எக்ஸிட் போல்லையும் ஆல்மோஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா கிரெடிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எங்கே மாற்றிட்டா நம்ம கம்பெனி மேலே பெரிய விஷயம் இதாகும் அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் ஒப்பீனியன் போல் தான் பயங்கரமாக கரப்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு நிறுவனத்தை பிடிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நான் இந்த பேரில் எத்தனை ஏஜென்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லுங்கள். ஆக்சிஸ் எல்லாருக்கும் தெரியும், டுடேஸ் சாணக்கியான்னு வரும், அது இன்னைக்கு வரல, வேறு ஏதோ சாணக்கியா ஸ்ட்ராட்டஜின்னு வந்துச்சு. அது இல்லாட்டினா வந்து சி ஓட்டர் காணாம், மேபி அவங்க நாளைக்கு மேபி விடலாம். ஸோ இது மாதிரி குறிப்பிட்ட நிறுவனங்கள் தான் எப்போவுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஓட் வைப்னு ஒன்று இருக்குது. இந்த வைப் இந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சான்னு தெரியல, அது மாதிரி ஒன்று இருக்குது. அக்னி வந்து புதுசு கிடையாது, அது ஒரு நியூஸ் ஏஜென்சி. ஆனால் அவங்க திடீர்னு திமுக சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. இப்போ அதையே கீப் பண்ணுறாங்க. பல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு, மேட்ரிக்ஸ்னு ஒன்று முன்னாடி இருந்துச்சு, மேபி அதுவான்னு தெரில. ஸோ இப்படி வெவ்வேறு பேரில் பீப்புள்ஸ் பல்ஸ்னு ஒன்று ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பார்ட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி ஒரு சர்வே எடுத்து விடுப்பா, இந்த ஒரு 5 கோடி ரூபாய் எங்களுக்கு ஆதரவான பண்ணிவிடு, இப்படின்ற ஒரு பிஸ்னஸ் இங்கே உருவாயிடுச்சு. ஸோ அப்போ எக்ஸிட் போல்ஸோ ஒப்பீனியன் போல்ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி பிஸ்னஸுக்கான இடமா போயிடுச்சு. யார் வேணா எடுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, யாரோ ஆட்சி அமைச்சிட்டாங்க, இந்த ஏஜென்சி போய் யாராவது கேட்க போறீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மறு வச்சுட்டு வேற மாதிரி வருவான். ஆக்சிஸ் மை இந்தியான்ற இருக்குல்ல, மை இந்தியா ஆக்சிஸ்னு வந்துடுவான். இப்படி தான் இந்த நிறுவனங்கள் நடத்தப்படுற விதமும் விதமும் இருக்கு. ஒரு சிலர் தான் கிரெடிபிலிட்டிக்காக நடத்துவாங்க. இந்த ஏஜென்சி சொல்றதுலேயே சீட் அவங்க பெர்சன்டேஜுக்கும் சீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெர்சன்டேஜ் வருவாங்க, ஒரு 30% எடுத்தா கூட சீட்டுன்னு பார்த்தா 15 சீட் 20 சீட் எடுப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ற சீட்டுன்னு பார்த்தா 80 சீட்டு 100 சீட்டு, அதுவே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மேபி இவங்க அது கூட ஒரு வகையில் நம்ம ஒத்துக்கலாம் சுல்தான். ஏன்னா இப்போ சில இடங்களில் மார்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் சில பேர் அந்த கட்சியில் மற்றவங்க ஓட் நிறைய வாங்கியிருப்பாங்க. சில கட்சி வந்து குறிப்பிட்ட ரீஜனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் சீட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாமக விசிக்கான ஒரு பெல்ட்டில் சீட் வின்னபிள் அதிகமாக எடுப்பாங்க, ஆனால் பர்சன்டேஜ் கம்மியாக எடுப்பாங்க. சில இது வந்து ஃபுல் லெஃப்ட்னா ஃபுல்லாக இருக்கும், ஆல் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக எடுப்பாங்க, ஆனால் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல.
இல்ல இப்ப அதிமுகன்னு கடந்த தேர்தலை பார்க்கும்போது பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ்ல நம்ம 60ல இருந்து 80 தொகுதிகளில் தான் அதிமுக ஜெயிப்பாங்க, அதிமுக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு 75 தொகுதிகளில் தான் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுகன்னு தனியா பார்க்கும்போது ஒரு 66 இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. பாமக 5, பாஜக 4 வந்து போன எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில கருத்து கணிப்புகள் மோரார்லெஸ் சமமா இல்லைனாலும் அந்த அளவுக்கு வந்துருது இல்லை கரெக்டா? இல்லை வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், நம்ம யாரையும் மீட் பண்ணல, 4 பேரும் ஆளுக்கு ஒரு கருத்துக்கு கணிப்பு சொல்லுவோம், ஏதாவது ஒன்று வந்துடும்ல. கண்டிப்பா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு மூடு தெரியுது, நம்ம சில பேரை மீட் பண்ணியிருக்கோம், சில பேரை பார்க்குறோம், ஒரு கூட்டணியோட ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியுது. அப்படி இருக்கப்போ இப்போ நம்மளே ஒரு நம்பர் போடுவோம், மே 4ஆம் தேதி நம்பரை பார்க்கலாம். இல்லை லைக் ஜோசியம் மாதிரி அதாவது அப்படிதான் இப்போ ஆயிடுச்சு. இந்த எக்ஸிட் போல்தே அப்படிதான். என்னன்னா இப்போ எடுத்து கம்பைல் பண்ணுறப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் கம்பைல் பண்ணும்போதே திமுகவுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது, அதிமுக கொஞ்சம் அதிகமாக வருது, இதை ட்வீக் பண்ணி ஒரு நம்பரை போட்டு விடு, இப்படிலாம் பேரங்கள் நடக்குது. ஒப்பீனியன் போல நிறைய இது நிறைய நடக்கும். ஆக்சுவலி நம்பகத்தன்மை குறையுது இல்லை, அதை பற்றி யாரு கவலைப்படுறா? அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த நேரத்துக்கு என்ன ட்ரெண்டா வருதோ அதாவது அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இட்ஸ் அ பிஸ்னஸ். எகெயின் அந்த பிஸ்னஸுக்குள்ளே போனதுனால இந்த விஷயங்களில் நமக்கு வந்து பெரிய நம்பிக்கை இல்லாமல் போக வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் ஓவராலாக ஒரு மூட், இப்போ இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் என்ன மூட் இருக்குன்னா, தாவேக்கா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏதோ அது சீட்டாக கன்வெர்ட் ஆகலைன்றதை தாண்டி தாவேக்கா ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க இந்த எலெக்ஷன்லன்றது ஒரு டைரக்ஷன் நமக்கு எல்லாரும் அதான் சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம எடுத்த இன்டர்வியூஸ்லயே நம்மள்ட்ட பேசின சீனியர் ஜர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ், அனலிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து சிங்கிள் டிஜிட்ல தாவேக்கா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் இவங்க வந்து இப்போ வந்து எக்ஸிட் போல்ஸ் எல்லாத்துலயுமே டபுள் டிஜிட்ல இருக்குல்ல, அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இல்லை அவங்க எவ்வளோ ஓட்டு பிரிப்பாங்கன்னா, அர்பன் ஏரியாஸில் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, ஒரு எஜ்ஜி இருக்கு அவங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோவை இது மாதிரி இடங்கள்ல, இன்னும் மதுரை, தூத்துக்குடி மாதிரி இடங்கள்ல, முக்கிய இடங்களில் தாவேக்கா அவரோட வெற்றி பெறலாம். ஓரளவுக்கு நகரமாக இருக்கக்கூடிய டவுனா சிட்டியா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தாவேக்கா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால மேபி வந்து ஒரு சேஃப் சைடுக்கு ஒரு 15ன்னு போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 20ன்னு போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கூடுனா தான் பிரச்சனை. கூடுனா நாங்கள் 2 விஜய் சொன்னது அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். குறையக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்த எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனை ப்ரிடிக்டே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் போலும் அதை தான் நமக்கு சொல்லுது, இந்த எலெக்ஷனை யாராலையும் ப்ரிடிக்டே பண்ண முடியல. தாவேக்கா என்னவா பிளே ஆகும், டிஎம்கேக்கு உண்மையிலே எகைன் பவர் வந்திருக்காங்க, ஸோ இப்படி எல்லாமே ஃப்ளூயிடாக இருக்கு இங்கே. அப்போ எக்ஸிட் போல்ஸுக்குமே அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னத்தை சொல்லுதுன்னே யாருக்கும் தெரியலை, என்ன சொன்னால் தப்பிக்கலான்னு தெரியலை, என்ன சொன்னால் உண்மை மாதிரி இருக்கும்னு ட்ரை பண்ணி ஓரளவு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓட் போட்டவங்களுமே நான் இவங்களுக்கு தான் ஓட் போட்டேன் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்களான்ற ஒரு டவுட்டும் இருக்குல்லானே. ஆமாம், அதுக்கு நம்ம இவிஎம் கூட உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இவங்க யார் ஓட்டு போட்டுருக்காங்க. மேபி இனிமேல் சர்வே எடுக்கும்போது ஒரு கேமரா வச்சு நம்ம ஆல்ரெடி பார்க்குறாங்க, அது இன்னும் நல்லா திருப்பி வச்சு பார்த்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக சொல்லலாம். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வச்சு பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு தோற்றம் தானே தொடர்ந்து பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்பை தாண்டி மற்ற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆட்சி அமைக்க போறது திமுக, எதிர்க்கட்சியா வந்து அதிமுக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற முடிவுகள் தான் தொடர்ந்து வைக்கப்படுது. இந்த திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற நரேட்டிவ் எல்லாமே இந்த வாக்குகளை பிரிக்கிறது, எந்த கட்சியிலேருந்து தாவேக்காக்கு வாக்கு வரப்போகுது, எத்தனை இடங்கள்ல அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை மட்டுமே தான் அது ப்ரெடிக்ட் பண்ணும் நம்ம நினைக்கலாமா? இல்லை, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. இப்போ வந்து தாவேக்கா ஒரு பெரிய பிளேயராக மாறுறதுக்கு இந்த எலெக்ஷன் வந்து பேஸாக இருக்க போகுது. ஓகே, இப்போ தாவேக்கா இங்கே நம்ம சொல்கிற நம்பர்ஸோ இல்லை அவங்க வாங்குற பர்சன்டேஜோ பார்த்தோம் அப்படின்னா 2031 இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க எலெக்ஷன் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க என்னவா இருப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாவேக்கா கூட கூட்டணி போகணும், காங்கிரஸ்ல பெரிய விஷயங்கள் இருக்கு. ஒரு 20+ ஒரு 20 இன்னைக்கு கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க, 20+ மட்டும் தாவேக்கா வாங்குச்சுன்னா நாளைக்கு காங்கிரஸே சில பேர் இழுத்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. இல்ல ஒண்ணு நாங்க அதிகாரத்துல இருப்போம் இல்லாட்டி எதிர்க்கட்சியில இருப்போம் அப்படிங்கறத இன்னைக்கு கிறிஸ் ஜோர்டன். அப்போ என்னன்னா தாவேக்கா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்குது அப்படின்றது ஒரு விஷயம். அப்படி வாங்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் above 20 இருந்துச்சுன்னா அடுத்து வரப்போற தேர்தலில் கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளே ஆப்போசிட்ல வந்து அதிமுக பிஜேபி இருக்கனால பல கட்சிகள் போகாம இருக்காங்க. அது ஒரு ஃபேக்டர். தொங்கு சட்டசபை வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்ட்டு சமீபத்துல அதிகம் பேசப்படுது. இந்த காங்கிரஸ்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், தாவேக்கா அதிக வாக்கு சதவீதம் வாங்குமா, அதிமுக இருந்து யார் வாக்குகள்லாம் பிரிக்க போறாங்க, எந்த கட்சிகள் தொடர போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது.
அது வந்து ஒரு தொங்கு சட்டசபைக்கான ஒரு அறிகுறியா சொல்றாங்களா? தொங்கு சட்டசபை எகைன் பேசப்படுவதற்கான காரணமும் தாவேகா தான். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இதை வந்து நமக்கு புஷ் பண்ணுது. இப்போ இந்த இதில் 1 or 2 எக்ஸிட் போல் சொல்றது என்னன்னா, ஒரு தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு 1 or 2 எக்ஸிட் போல் நமக்கு சொல்லுது. ஆனா அந்த தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா யாரோட கூட்டணி போவா? ஏன்னா ஒரு சபையை பொறுத்த வரைக்கும், ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா எப்ப டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஃபைட்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ அப்ப பண்ண முடியாது. அப்ப அதிமுகவும் தாவேகாவும் சேருமா? அது ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இல்ல அதிமுக வந்து பரவாயில்ல விஜய் ஆட்சி அமைக்கட்டும் ஆதரவு தருமா அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க யாருமே ஆட்சி அமைக்காட்டினா மோடி எலெக்ஷன் நடக்கணும். செலவு கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஏன்னா 3 பேரும் எதிரும் புதிரமா இருக்காங்க. இல்ல ஒருவேளை காங்கிரஸ் கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சு தாவேகா உண்மையிலேயே ஒரு 110 சீட் ஜெயிச்சு வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் இப்பவே கூட்டணி வச்சிருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி பாசிபிலிட்டிஸ்க்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு தாவேகா 110 வாங்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் காங்கிரஸும் ஜெயிக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இவங்க சொல்லி இருக்க மாதிரி ஒரு 15 to 20 சீட்ஸ் எடுத்தா கூட அதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில ஃபேவர் இருக்கும்னு பார்க்கலாமா? நம்ம ஒருவேளை அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 90-100 சீட்ஸ் வந்துடுறாங்க, தாவேகா ஒரு 20 சீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அதிமுகவோட கூட்டணிக்கு பாசிட்டிவா இருக்குமா? கண்டிப்பா போஸ்ட்போல் அலையன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வந்து தப்பு இல்லை. ஆனா அந்த போஸ்ட்போல் அலையன்ஸ் யாரை எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றதான் ஒரு விஷயம். என்னைக்கு விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சாரோ அந்த கட்சியினுடைய அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜய் எகைன் நீங்க வந்து எனக்கு கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டணியினுடைய ஒரு கட்சிக்கு போய் சேர்றாரு இல்லை ஆதரவு தர்றாரு அப்படின்னா அது அவருக்கான அழிவுக்கான காலம். இந்த எலெக்ஷன்ல முழுக்க மேஜராவே டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோமே தவிர நாம் தமிழர் கட்சியை ஏன் அட்ரஸ் பண்ண முடிய மாட்டேங்குது? நிஜமாவே தாவேகானால நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்குமா? நான் இப்போ ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய சர்வேவே எடுத்து பார்த்தோம், எக்ஸிட் போல் சர்வே எடுத்து பார்த்தோம்னா நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு 3% வாக்குகள் வரும்னு போட்டிருக்காங்க. அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. அதர்ஸ் மற்றவை வந்து 4% கொடுத்திருக்காங்க. அப்ப 4%க்கும் குறைஞ்சு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைஞ்சிருமா? நாம் தமிழருக்கு இயல்பாகவே ஒரு 4% தான் இருந்தது. லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து இந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் சேர்ந்து இல்லை யாருக்கு போடுறதுன்னு தெரியாத புதிய வாக்காளர்கள்லாம் சேர்ந்து ஆக்குனாங்க. பட் யூஸ்வலியாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அதுக்குள்ளே தான் அப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டே அவங்க இருப்பாங்க. சடனாக ஒரு 7%ன்றது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அது இந்த முறை குறையாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழரை பற்றி ஏன் பெரிய விவாதங்கள் வரமாட்டுதுன்னா இத்தனை எலெக்ஷனாக போட்டிடுறாங்க, ஆனால் எங்கேயுமே அவங்க வெற்றியை பெற முடியலை, எங்கேயுமே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியலை. இப்போ நாம் தமிழர் வெற்றி அடையும்னு ஏதாச்சும் நம்புவீங்க? ஏதாவது ஒரு எலெக்ஷன்லையாவது அவங்களால க்ளோஸ் கான்டெஸ்ட் கொடுக்க முடிஞ்சா? எங்கேயாவது போய் ஒரு எம்எல்ஏவை தோற்கடிக்கும் அளவுக்காவது முயற்சி பண்ணாங்களா? இப்போ மக்கள் நீதி மையம் கூட கோவை தெற்கில் ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. நிறைய அர்பன் பாக்கெட்ஸில் அவங்களால ஓட்டை பிரிக்க முடிஞ்சது. பட் நாம் தமிழருக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஆனால் அவங்களுக்கான லாயல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. பட் அந்த லாயல் ஓட்டர்ஸ் டிசைடிங்காக இல்லை. ஸோ அதனால தான் நாம் தமிழர் எல்லாருமே வந்து ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறதில்ல. இல்லை திமுக ஓட்டு கூட தாவேகா போகும், அதிமுக ஓட்டு போகணும். ஆனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வேறு எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் ஒரு இதாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, அது எந்த கட்சிக்குமே அப்படி கிடையாது. இந்த எலெக்ஷன்லாம் ஓட்டு போட்டிருப்பான், மேபி அவனுக்கு சீமானை பிடிச்சிருந்துருக்கும், நாளைக்கே சீமான் தலைமை மாறிட்டா வேறு கட்சிக்கு கூட போடலாம். மற்ற கட்சிகள் ஏன் வந்து அண்ணா ஆரம்பித்த பொழுது திமுகவுக்கு போட்டுக்கொண்டு இருந்தவங்க அடுத்தும் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது தொண்டர்களுக்கும் பொருந்தும் மக்களுக்கும் பொருந்தும். எனக்கு மட்டுமே சொந்தமா இருப்பாங்கன்னு நீ வந்து முழுமையாக சொல்ல போனா திமுக எதிர்ப்பு வாக்குதால நாம் தமிழர். அப்ப அதிமுக ஏன் போலது? தாண்டி திமுக எதிர்ப்பு அப்படிங்கறது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல தாவேகா வந்தனாலதான் அது பெரியது. தாவேகா வந்து இந்த இதுலயுமே சேராதது. அது வந்து அவங்க விஜய்க்காக ஒரு தனி மனிதருக்காக கூடுற கூட்டம். அது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கொள்கை இருக்கிறது, அதில் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் அட்டாச் ஆகுறாங்க, இல்லை அதன் அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்தது அதை பார்த்து போகிறாங்க. விஜய்க்கு அப்படி எதுவுமே இல்லை, அவர் நியூ பிளேயர். ஸோ நியூ பிளேயராக வர்றப்போ அவரை ஒரு ரசிகராக அவரை பார்த்து இருந்தவங்க தான் அவருக்காக வர்றாங்க. முதல்ல எல்லாரும் இந்த ஆன்லைனில் விட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் என்ன நடக்குது கிரவுண்ட்லன்னு நமக்கு தெரியும். கிரவுண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரிசல்ட்லயே கூட சில நேரங்கள்ல தபால் வாக்குகளை எண்ணும் போதே நமக்கு வந்து யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது ட்ரூ தானா? அது தபால் வாக்கு வந்து ரொம்ப வேறமா. தபால் வாக்குக்கும் ரியல் கவுண்டிங்கும் சம்மந்தமே கிடையாது. தபால் வாக்குகள் முழுக்க யார் ஃபர்ஸ்ட் தபால் வாக்கு போடுவா? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த வாக்குகள்ன்றது மொத்தமாகவே குறைவு தான். அது எடுத்தோன்னே முடிஞ்சிடும். ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு இருக்குமா அதிகபட்சம்? அதுவே பெரிய நம்பர்ஸ். ஸோ அப்படின்றப்போ அதை வச்சுலாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ கவுண்டிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் அது வந்து முழுமையாக போகும். அப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது, பாக்கெட்ஸ்.
ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு ஏரியாலையும் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கும். அந்த பகுதி பூத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் நீங்கள் என்னும் பொழுது திடீர்னு வச்சு கிடைக்கும். டி நகரில் லாஸ்ட் டைம் வந்து வெறும் 140 ஓட்டில் மாறிச்சு. அப்போ தபால் ஓட்டில் ப்ரொஜெக்ஷன் கிடைச்சா என்ன இருந்திருக்கும்? ஸோ இப்படி பல கான்ஸ்டுவன்சிஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5000க்கும் குறைவான வாக்குகளில் தோத்து போனவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் என்ன ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம வெறும் தபால் வாக்குகள் வந்து அரசு ஊழியர்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்றத மேபி நம்ம வந்து யோசிக்கலாமே ஒழிய அது ரிசல்ட்டாக மாறுற வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அதே போல முதல்வர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் யார் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் நடத்தியிருக்காங்க. அதுல முதலாவதா நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு 37% பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவையும் வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா மு.க. ஸ்டாலின் 35%, எடப்பாடி பழனிசாமி 22%, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை 2%, சீமான் 3% வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளையும் இந்த கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் ஹைரார்கி லெவல்ல சொல்லணும்னா நீங்க வந்து 4வது சீமான் அவர்களை தான் சொல்லியிருக்கணும். 3% பேர் அவங்கள சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து தான் நீங்க வந்து முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை சொல்லியிருக்கணும், தமிழக தலைவர். ஸோ அண்ணா இதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்லேயே ஒரு மாற்று கருத்து இருக்கு. நம்ம நடத்துறது என்ன எலெக்ஷன்? ஃபர்ஸ்ட் நார்மலான ஒரு எலெக்ஷன். நம்ம ஊர்ல ஒன்றும் அதிபர் தேர்தல் நடக்கல. யார் அதிபர் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு எடுக்கல. முதல்வரை தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ்ன்றது எம்எல்ஏக்கள் சேர்ந்து பண்றது. அப்ப இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து கருத்து கணிப்பா கேட்கறதே தப்பு. உங்களுக்கு யார் முதல்வராக வரணும்? சரி, விஜய் முதல்வராக வரணும். நம்ம ஒரு தமிழ்நாடே விஜய் முதல்வர் தான் தேவையில்லைன்னு நம்புதுன்னு வச்சுக்கோம். ஆனா எம்எல்ஏ ஃபுல்லாக திமுக. இப்ப விஜயை வந்து நம்ம சிஎம் ஆக்கிடலாமா? இப்ப அண்ணாமலை தான் வந்து வச்சுக்கோம். அதுதான். ஸோ இப்படி முதல்ல இந்த மாதிரி நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை கருத்து கணிப்பா கேட்கறதே தப்பு. சரி, பரவாயில்ல, விஜய்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அதனால வந்து அவருக்கு இல்ல பாப்புலாரிட்டி இருக்கிறது உண்மைதான், அவரை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்துருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படிப்பட்ட சூழல்ல இதில் நீங்கள் வந்து இயல்பா மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இயல்பா நம்ம போய் கேட்குறோம்னா மக்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற நேம்ஸ்ல இருந்து தான் அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் நிற்க போகிறது, நீங்கள் மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க அங்கே போய் நிற்க போகிறது விஜய் கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி கிடையாது, அவங்க பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ விஜயை தெரிஞ்சவங்களுக்கு லோக்கல் யாரை தெரியுன்றதும் இருக்குது. வேட்பாளரை தெரியுமா? அவங்க சின்னத்தை பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை விஜய் கட்சியை பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். ஸோ அப்போ எதை பார்த்து வாக்களிப்பாங்களோ நீங்கள் அதை வச்சு தான் கேட்கணும். உங்கள் ஓட்டு தாவேக்காவுக்கா திமுகவுக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை மோஸ்ட் ப்ரிஃபர்டு பார்ட்டி என்ன உங்களுக்கு அப்படி கேட்டால் மேபி ஒப்பீனியன்ஸ் மாறலாம். உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சடனாக ஞாபகம் வர்றதோ இல்லை ஈஸி டு சே யாரோ அவதான் வரும். லாஸ்ட் 5 இயர்ஸ் ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க, முதலமைச்சரா இருந்திருக்காரு அப்படின்றதுக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு 35% வந்திருக்குமா? இல்ல அதுவுமே வந்து விருப்பத்தின் அடிப்படையில்? எனக்கு தெரிஞ்சு அதோட பார்ட்டியை டிசைட் பண்ணி தான் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. திமுகவோட பவரை வச்சு தான் சிஎம்னு சொல்லி சிஎம்க்கு போட்ட முதல்வர் அவர்களுக்கு குறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதிமுக பவரை வச்சு தான் எடப்பாடியை குறிச்சிருப்பாங்க. அப்சல்யூட்லி நாம் தமிழர்னா ஃபேஸ்னாலே சீமான் தான் வரும், அதான் சிமுக கொடுத்துருக்காங்க. அதை அப்படிதான் பார்க்கணும். ஆனா விஜய்க்குன்றது விஜயா டிவிக்குன்னு பார்த்தா விஜய்க்கு தான் மக்கள். அதனாலதான் அவரே சொல்றாரு, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறான், எல்லா ஊர்லயும் விஜய் தான் நிக்கிறேன் அப்படின்னு அவரே ஏன் சொல்றாருன்னா, தாவேக்காவை தாண்டி அந்த கட்சிக்கான முகமும் அந்த கட்சியும் விஜய் தான். கேடக்ஸை காட்டிலும் சிம்பிள் போய் சேர்ந்துருச்சு. நம்ம ஈஸியா இருக்குல்ல, அதனால சேர்ந்துருப்போம். விஜய் வி ஃபேக்டர் அதெல்லாம் நிறைய சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியாஸ்ல. வி ஃபேக்டர் வெற்றியா மாறுதா அப்படின்ட்டு மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு ஆனா இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களுக்கும் போகாதுன்றதான் எல்லா எலெக்ஷனையும் மக்கள் இங்கே வாக்களித்து சொல்ற விஷயம். பல பேர் பல விஷயங்களை பல மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் தான் தமிழ்நாடு வாக்களிக்குது. மக்களை சந்திக்கிற பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, மக்களையே சந்திக்காமல் வெற்றி பெற நினைக்கிற பொலிட்டீஷியன்ஸும் இருக்காங்க. ஸோ மக்களுக்கு யார் வேணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கே போய் வாங்க முடியாது, அரசாங்கத்தையும் ஒரு குறிப்பிடத்தில் நடத்த முடியாது. அப்படி நடத்துறதுனால தமிழ்நாட்டுக்கு என்னாச்சுன்னு மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அரசாங்கத்தை வந்து நீங்கள் ஒரு மலைவாச ஸ்தலத்துலையும் அரசாங்கத்தை வந்து நீங்கள் எங்கேயோ இருந்தும் நடத்தும் பொழுது ஸ்டேட் எந்த அளவுக்கு நாசமாக போச்சு அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களும் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே தேர்தல் முடிவுகளையும் எதிரொலிக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.